ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேமுக்கு வந்துருக்கோம்னா இன்றைக்கி ரோப்பியோ தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வரப்போகிற வீடியோ வந்து ரோப்பியோ கேமு. நம்ம அதில் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டோம்னா இப்போ நம்ம பெரிய வீடியோவாக போடுறோம். அந்த வீடியோவை பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் சிம்பிள் போடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா ரெட் சிம்பிள் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா க்ரீன் சிம்பிள் போடுங்க. சாரிடா. இப்போ போய் நம்ம நெட் ஆஃப் பண்ணிக்கலாம். நெட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போய் இப்போ அப்புறம் இது என்னது அது இது பண்ணிட்டு இப்போ நம்ம இல்லை இது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் முடிச்ச அப்புறம் நம்ம கேம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த இது எக்ஸ் மார்க் காமிக்கிட்டோம். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அந்த காரில் போய் எவனாச்சும் இறக்கி விட்டுருலாம். அவன் கன் எடுத்தாலும் அவனும் நான் போச்சு. மைக்கேரில் இருக்கான் அப்போ பையன். இப்போ நம்ம கார் எடுத்தாச்சே போகலாம். இப்போ மிலிட்ரி பிளஸ் போகலாமா பார்ப்போம். போகலான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வேன் இருக்குது. வேணாம். இப்போ நம்ம இது மேப் லொக்கேஷன் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுக்கலாம் மேப்பு. இப்போ இந்த பக்கம் திரும்பிக்கலாம். இந்த பக்கம் திரும்ப வைக்கலாம். போலீஸ் வர நிற்கிறாங்க. சரி வாங்க இந்த இடத்த சொல்கிறான் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டான் போல. அங்கே சுட்டுட்ருக்கான். நம்ம அந்த பக்கம் மிலிட்ரி பிளேஸ்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டே இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா மிலிட்ரி பிளேஸ்குள்ளே போயிட்டு என்னடா அப்பா அந்த வழியில் ஏறிக்கலாம். அந்த வழியில் மிலிட்ரி பிளேஸ்குள்ளே வழி இருக்குது. அம்மா என்னடா இடிச்சுக்கிச்சு. சரி வாங்க அந்த பக்கம் 3 தடவை ஏற்றுனோம்னா நம்மளுக்கு காசு தருமா. ஆனால் நம்ம பின்னாடி வழியில் போய் அந்த பக்கம் மிலிட்ரி பிளேஸ்குள்ளே பூந்து அட்டகாசம் பண்ணலாம். வாங்க எவ்வளோச்சும் சுட்டானே நீ டெசல்ட்டிகள் வச்சு தான் அடிக்கணும். எம்மா ஜம்ப் போட்டு வந்துச்சு. ஐயோ வாங்க இப்போ இங்கேருந்து ரோப் போட்டு அங்கே போயிடலாம். சார் 1 ஸ்டார் ஆகிடுச்சா. எல்லாம் நம்மளை சுற்றி ரவுண்டு கட்டிட்டானியா. இப்போ ஹெலிகாப்டர் தான் எடுக்கணும். என்னடா எரிபந்தால வீசுறாங்க. என்னன்னு தெரியல. பாலெலாம் வீசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பின்னிங் வந்துச்சு. சரி வாங்க இதில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இன்னும் அந்த எக்ஸ் மார்க் வந்தால் போதும். அந்த எக்ஸ் மார்க் வந்த அப்புறம் ஸ்பின்னிங் அனுப்பும். ஸ்டாப் கொடுத்தா போதும். ஸ்டாப் கொடுத்த அப்புறம் பார்ப்போம் என்னென்ன வருதுன்னு. ஸ்டாப் கொடுத்தாச்சு. மெடிக்கெட் 5 தான் கிடச்சிருக்கா. நான் ராக்கெட்டில் 5 கிடச்சிருந்தேன்னா ஹெலிகாப்டர் அடிச்சு போட்டிருப்பேன். இப்போ வாங்க நம்ம மேலே இது பண்ணி வீஸ் பண்ணி இப்போ நம்ம கீழே இறங்கணும். அதுதான் இப்போ ஒரே ஒரு விஷயம். பின்னாடி இந்த அடிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு பக்கமாக வந்துட்டுருக்கு. நம்ம என்னடா இந்த பக்கம்லாம் சைடில் வீசுறீங்க. நல்ல டேமேஜு கொஞ்சோண்டு டேமேஜ் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹெலிகாப்டர் பறக்க வச்சுக்கலாம். பறக்க வச்ச அப்புறம் ஹெலிகாப்டரில் ஏறிக்கலாம். என்னடா ஏறும் இல்லை. அந்த பக்கம் தான் ஏறணுமா. சரி நீங்கள் மிஸ்ஸால் அனுப்புறானுங்களா அவ்வளோதான். ஜாம்பிஸில் வருதுப்பா. எப்படா மிலிட்ரி பிளேஸ்குள்ளே ஜாம்பிஸ்லாம் விட்டீங்க. போட்டு மேலே ஏறிவான் சம்முனி. போடா தப்புச்சண்டா அவங்களுக்கு தந்து முதல்ல அந்த பலூனை வீசாமல் இருந்தாங்கன்னா போதும். இப்போ நம்ம அந்த ஹெலிகாப்டர் ஏற வச்சுக்கலாம். அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அட்டாக் பண்ணுறாங்க. பாதி ஹெல்த்து போயிடுச்சு. மை காட் கீழே குதிச்சுட்டனே. ஐயோ இந்த பக்கம் இருந்து தப்பிக்கணுமே. தப்பிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் ஜெட் எடுக்கணும். ஜெட் எடுத்துக்கலாம். சுடாங்கடா என் தங்கம்ல ஜாம்பி வந்துட்டானா. ஜாம்பி அக்கா வீட்டுக்கு போங்கக்கா. அண்ணனை ஃப்ரீயாக விடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஐயோ நம்ம இனி விட்டவும் நோக்கிட்டாங்களே. சரி வாங்க இன்னொன்று மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் பார்க்கலாம். இப்போ ரீச் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம போய் இந்த வேன் எடுத்துக்கலாம். நல்ல சந்துக்குள்ளே பூந்து போய்க்கலாம். ஏன்னா அந்த பக்கம் அடஸ்ட்டு பண்ணும்போது நம்மளே முடிச்சு ஃபன்கே பண்ணியார். என்னடா இந்த பக்கம் ஒரு வண்டி நிற்கும். அதுக்கா சரி இங்கே போகலாம் நம்மளுக்கு என்ன. இப்போ நம்ம இந்த வண்டியை எடுத்துக்கலாம். இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் சர்ற நேரம் இடிக்கணும். டம்முன்னு இடிச்சுட்டு போகணும். போலீஸ்காரி கேட்கவே கூடாது. அங்கே என்னடா டீக்கால மண்டையும் போகிறான். சரி வாங்க இந்த பக்கம் போகலாம். ஐயோ மிலிட்ரி போர்லாம் இருக்கானுங்க. பாடா அந்த பேங்க் ராபரி பண்ணிட்டு போகிறான் பார்த்தீங்களா. அவனை அடிச்சு போடணும். இப்போ நம்ம பைக் எடுத்துக்கலாம். பைக் எடுத்துகிட்டு போய் சரணு வீல் கட்டிக்கலாம். பாரு இப்படி போகுது இந்த புல்லட்டு. பைக்லாம் செட் ஆகுது. இப்போ என்னடா இடிக்காமல் ஓட்டணும். டெய்லி போயிட்டு வரா என் அம்மா போச்சுடா. யாரா இங்கே போய் இடிச்சுனா இந்த பக்கம் வந்துருக்கலாம்லடா. போட்டு அந்த பில்டிங் போய்க்கலாம். அட இது போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த பில்டிங் தானே இது. 40 தடவை ரோப் போட்டால் நம்மளுக்கு காசு கிடைக்குமா? என்னடா இப்போ மிலிட்ரி ப்ளஸ்க்குள்ள ஐயோ ஒரு ஸ்டார் ஆயிடுச்சு. மிலிட்ரி ப்ளஸ்க்குள்ள வந்தாலே அவனுக்கு ஒரு ஸ்டார் ஆகிருக்கும். 3 ஸ்டார் ஆகிடுச்சா? ஓச்சா இனிமேல் தானே ஹெலிகாப்டர் எடுக்க சம்பவமே இருக்கு. நான் சம்பவம் குடிக்க தனி வரலாலே. சரி வாங்க இப்போ ரோப் போட்டு போகலாம். இப்போ எப்படியாச்சும் அந்த ஹெலிகாப்டர் எடுத்தே ஆகணும். இன்னைக்கு மட்டும் அந்த ஹெலிகாப்டர் எடுக்காமல் விடக்கூடாது. ஒரு ஜம்ப் அடிக்காதீங்களா 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 அடிக்காதீங்களா. பாதி டேமேஜ் கொடுத்தாங்களா. அப்பாடா எப்படி எடுத்தாச்சு. ஹெலிகாப்டருக்கு எந்த டேமேஜ் ஆகலை. அதில் புகை மட்டும் தான் வருது. ஏன்னா நிறையா புகை வந்துச்சுன்னா அவன் தான் ஃப்ளைட்டை வெடிச்சிடும். இன்னும் ஒரு ஸ்டார் வந்தால் ஹெலிகாப்டர் வந்துடும். அப்புறம் இன்னும் ஒரு ஸ்டார் அந்த 5 ஸ்டார் ஆச்சுன்னு வச்சுக்க அவன் தான் டேங்கர் கீழே இறக்கி வந்து டும்முன்னு அடிப்பாங்க. அந்த டேங்கர் கொண்டு வந்தாலே கஷ்டம் விஷயமாங்க. அந்த ஹெலிபாப்டர் போய் எடுக்கலாம். லேண்டிங் சேஃப் லேண்டிங். என்னடா இன்னும் போகிட்டு தான் இருக்கா? சேஃப் லேண்டிங் பண்ணும். மிலிட்ரி பிளேஸோட கன்று ராக்கெட் லான்ச்சர் இருந்துச்சு. அந்த மிலிட்ரி பிளேஸில் இருக்க அம்புட்டு பேர் ஒரே நாள் அழிச்சு போட்டுடலாம். சரி வாங்க இப்போ அந்த பக்கம் இறக்க முடியுதா? இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் தெரியாமல். இப்போ ஏதோ மாற்றணும். அது என்னன்னு தெரில. இது வச்சுக்கலாம். சரி இப்போ போய் நம்ம இது வச்சுக்கலாம். கார் இது டேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். டேங்க் இருக்கு இல்லைன்னா காருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி கார் ஓட்டும் போது இந்த மாதிரி திருப்பும் சொல்லுவாங்க. பரவாயில்ல. இந்த இடத்துல இல்லை சேஃப் பிளானிங் இருக்கும். இந்த இடத்துல லூட் பாக்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேராசூட் அவளுக்குதா இல்லை வேலை எல்லா ஸ்டாரும் கரைஞ்சிடுச்சு. ஐயோ என்னடா அப்படி வண்டியில் இருந்து புகை வருது. ஐயோ இனிமேல் இருந்தவங்க நம்மளுக்கு தான் ஆபத்து. பக்கத்தில் இருக்கக்கூடாது. நிம்மதி தள்ளி போயிடணும். எகிரி கூட்டாப்பா அம்மா எப்படி அண்ணனோட தேலை இங்கேருந்து ஜம்ப். ஐயோ ஸ்லிப் ஆயிடுச்சு. வாங்க இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம். நான்டா ஹல்கே எல்லாரும் தள்ளுங்கடா. அந்த இடத்துல நான் விழுந்தாலே பேர்ந்துருந்தேன் எல்லாரும். மறுபடியும் ஹல்க் வந்திருக்கேன் தள்ளுங்க. ஐயா நல்லா ஹல்க்கு கீழே வந்துட்டான். சரி வாங்க மேலே ரோப் போட்டு அங்கே போகலாம். ஜென்டில்மேன் மொட்டை பாஸ் என்ன ஓடுற? அவனுக்குலாம் இந்த பிஸ்டல் எடுத்துக்கலாம்டா. அவனுக்கு ஹெட்டில் பழித்து வர மாதிரி போலீஸ் வர மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஹாய் மொட்டை பாஸ் என்ன ஃபோன் பேசிட்டு போகிறீங்களா? டேடா கத்தி வச்சுருக்கா. கத்தி வேணாண்டா. சண்டை வேணாண்டா. அப்புறம் நான் அண்ணன் யாருன்னு தெரியாமல் போயிடும். அர்றா அவனுக்கு ஹெட்டில் அர்றா. ஃப்ரீ ஃபயர் மாதிரி அவ்வளோ ஆடலாம்ப்பா. என்ன பாரு ஓடு வீட்டுக்கு ஓடு. வீட்டை பக்கம் ஓடணும் சரியா? வீட்டை பக்கம் காசு ஒரு 10 ரூபா கிடைச்சிருக்கேன்டா. இவ்வளோ தானே காசு வச்சுருப்பேன். சரி இப்போ ரோப் போட்டு போகலாம். ஐயோப்பா 4 தடவை ரோப் போட்டோம்னா நம்மளுக்கு இது கிடைக்குமாங்க காசு? சரி வாங்க இப்போ மேலே போகலாம். மேலே போயிட்டே இருக்கணும். அப்பா இன்னும் 4 இது எடுத்தோம்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். சரி வேணாம். அங்கே என்னடா ப்ளூ கலர் லைட் தெரியுது. இங்கே ரோப் போடும். ஏறியாச்சுடா அப்படியா? இந்த இடத்துல ஏற கொஞ்சம் கஷ்டம். நான் ஈஸியாக ஏறியாச்சு. ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னு பயம். நடுவத்தில் போன மாதிரி மானம் போயிடக்கூடாது. ஐயோ அப்பாடா ரோப் போட்டாச்சு. அந்த இடத்துல ப்ளூ ஜோன் இருக்கா? ப்ளூ இது லைட் தெரியுதா? அப்படின்னா அந்த இடத்துல ஜாம்பிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக ஜாம்பிஸ் இருந்தே ஆகணும். இல்லாமல் இருக்காது. சரி வாங்க இப்போ போய் நம்ம இந்த புறாவெல்லாம் துரத்தி விட்டு பொர்ராஸ் கோலை தலை தோனி வந்துட்டால கோல் போட 6 ஆச்சு. கோல் வந்துச்சு. சரி வாங்க இப்போ ரோப் போட்டு போகலாம். ரோப் போட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வேலையெல்லாம் அடிக்கண்டா. குட்டிக்காரங்களாம் போட்டுட்ருக்கான் பையன். சரி வாங்க இப்போ போகலாம். அங்கே ஒரு பிரிட்ஜை தாண்டி போனோம்னு வச்சுக்கோ நமக்கு மிலிட்ரி பிளேஸ்க்கு. இங்கே ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க் எடுத்தோம்னா 5 ஸ்டார் ஆயிடும். என்னடா கண்டிக்கார இந்த பக்கத்து இருப்பா. என்ன ஓடுற
என்னடா நீ கொஞ்சம் புசிக்க சாகடிக்குண்டா. ஆனால் 1 ஸ்டார் மட்டும் ஆகிடக்கூடாதுப்பா. என்னடா ஆயிடுச்சு சொன்னபடியே. ஐயோ ஐயோ போலீஸோம் இந்த பக்கம் வந்து லாக் பண்ணுறாங்க. என்ன பாருங்க எப்படி லாக் பண்ணுறாங்கன்னு. இந்த வண்டிக்காரனை கீழே தள்ளி விட்டு நம்ம போகணும். ஐயோ வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு. என்னை எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாதா. நான் வரைச்சேன். நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. அதனால இனி எதுவும் பண்ண முடியும். போயிட்டு வருங்கண்ணா. டேய் தள்ளுங்கடா. ரச்சாட்டி ஓடு ஓடே. கட்டிக்கிட்டு ஓடு. யாரா நீ ஓடுறா. திருப்பி திருப்பி திருப்ப ரைட்டு போலீஸ்காரங்க 1 ஸ்டார் இருந்ததுக்கு இன்னும் 2 ஸ்டார் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். போச்சு. டேடி என்னடா வண்டி வேறு நகர மாட்டேங்குது. போகுது. இல்லைடா 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டு வந்திருக்காங்க. அண்ணன் தம்பிக்கு போல. போயிட்டு வா. ஓடி ரோப் போட்டு டே டக்குன்னு ரோப் பண்ணுண்டா. என்னடா இப்படி ஆகுது. வந்துட்டேன்டா. என்னடா டஸ்ட்பின் எடுத்தா பறக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே என்னன்னுக்கா நம்மளுக்கு சேஃப்டி ஆயிடும். போலீஸ் 1 ஸ்டார் போயிடுச்சுன்னா போதும். இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம். சுக்கா மேலே ஏறு பழனி மேலே. இங்கே ஹெலிகாப்டர் இருக்கு.